ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் லைஃப் ஸ்டைல். இந்த vlog வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மண் பாத்திரமெல்லாம் வாங்கியிருந்தேன். அது எல்லாமே சீசனிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நான் என்னென்ன பாத்திரம் என்ன ரேட்டில் வாங்கினேன் அப்படிங்கிறது இதோட நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த பாத்திரம் எல்லாமே வந்து நான் சிறுவாபுரியிலேருந்து தான் வாங்கிட்டு வந்துருந்தேன். ஒரு தாளிப்பு கடாய், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு வைக்கிறதுக்கு வந்து நல்ல ஒரு பெரிய பாத்திரம் வாங்கியிருந்தேன். இது வந்து 1.5 கிலோலேருந்து 2 கிலோ வரைக்கும் வேகும். இதோட வந்து பார்த்திங்கன்னா பருப்பு கடையல், கீரை கடையலுக்காக தனியாகவே வந்து மண் பாத்திரம் இருக்குது. ஸோ அதுவும் இதோட வந்து உரை ஊற்றுறதுக்காக ஒரு பாத்திரமும் வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி என்கிட்ட வந்து குழம்பு வைக்கிற மாதிரி ஒரு பாத்திரம் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற ஏரியாவுக்கு பக்கத்துலேயே தான் நான் வாங்கியிருந்தேன், லோக்கல்லேயும். இந்த பாத்திரம் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா சிறுவாபுரியிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். இங்கே மண் பாத்திரம் எடுக்கும் போல் அந்த பாத்திரத்தை பின்னாடி திருப்பி அடியில் வந்து பார்த்திங்கன்னா கட்டை விரலையும் ஆள்காட்டி விரலையும் மடக்கி நீங்கள் இந்த மாதிரி வந்து தட்டி பாருங்கள். நல்லா டொக்கு டொக்குன்னு சவுண்டு வரணும். அந்த சவுண்டை வச்சு நீங்கள் பாத்திரம் எடுத்தீங்க அப்படின்னா அந்த பாத்திரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெந்து வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் போல் பாத்திரம் தான் வந்து நல்ல லைஃப் கொடுக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ்வில் வைக்கும் போல் கிராக் விழுகிறது அந்த மாதிரி பிரச்சனையும் வராது. ஸோ அதனால் எடுக்கும் போல் கொஞ்சம் பார்த்து தெளிவாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தான் வந்து பதம் பார்த்து எடுக்கணும். பாத்திரத்தோட ரேட் எல்லாமே நான் சொல்கிறேன். அந்த கடாய் வந்து பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். இந்த மீன் பாத்திரம் வந்து இதுவுமே 100 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். 2 கிலோ வரைக்கும் நம்மளுக்கு மீன் வந்து நல்லா வெந்து வரும். இந்த பருப்பு கடாய் வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு சொன்னால் நம்புவீங்களான்னு தெரியல, 60 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். இந்த தயிர் உரையூற்றுற பாத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா 30 ரூபா. மேலே இருக்க மூடி வந்து 10 ரூபா. மற்ற எதுக்கும் எனக்கு மூடி கிடைக்கல. டோட்டலாக இந்த பாத்திரம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 300 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சீசனிங் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அதில் வந்து நல்லா தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு இந்த மண் பாத்திரம் நல்லா முங்குற அளவுக்கு நல்லா டீப்பாக வந்து அதை ஃபுல்லாக வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா நல்லா மூளை வந்து பார்த்திங்கன்னா அந்த மண் பாத்திரத்தில் இருக்க துகள்கள் இடையிலலாம் வந்து சின்ன சின்ன கேப் மாதிரி இருக்கும். அது எல்லாமே வந்து நம்மளுக்கு ஃபில் ஆயிரும். மண் பாத்திரம் மேற்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா லீக்கேஜ் ஆகிறது அந்த மாதிரி பிரச்சனை எதுவும் வராது. ஒரு நாள் முழுக்க நல்லா நனைய வச்சுட்டு அன்றைக்கி ஈவினிங்கோ இல்லை நைட்டோ வந்து பார்த்திங்கன்னா அந்த பாத்திரத்தை நல்லா எடுத்து இந்த மாதிரி வந்து தலைக்குப்புற வச்சு ஃபுல்லாக ட்ரையாக விட்டுருங்க. ஸோ நான் வந்து பருப்பு கடையிற பாத்திரத்தில் கொஞ்சம் கல் இருந்துச்சு. ஸோ நான் கவனிக்காமல் எடுத்துட்டோனோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு அதை மாற்றலாம் அப்படின்ட்டு அந்த ஒரு பாத்திரத்தை தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஸோ மீதி 3ஐயும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி எல்லாம் அப்சர்வ் ஆகி பாத்திரம் நல்லா ட்ரையாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அரிசி கழுவின தண்ணியோ இல்லை சாதம் வடித்த கஞ்சியோ வந்து பார்த்திங்கன்னா அந்த பாத்திரம் முழுக்க வந்து நம்ம ஊற வைக்கணும். இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து தண்ணி ஊற்றி நிறச்சிடணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஊறுனா போதும். ஏன்னா நம்ம நாள் வந்து பார்த்திங்கன்னா எம்டி தண்ணியில் ஃபுல்லாக 1 டே நனைய வச்சுருக்கோம்ல. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி அரிசி கழுவின தண்ணியில் வந்து மறுபடியும் ஒரு நாள் நனைய வச்சோம்னா நம்மளுக்கு போதும். அரிசி கழுவின தண்ணி இல்லாட்டினா சாதம் வடித்த தண்ணி அதை வந்து டிஸ்போஸ் பண்ணிவிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்க அரிசி மாவு இல்லாட்டினா கோதுமை மாவு இல்லைனா கடலை மாவு 3ல் ஏதாச்சும் ஒரு மாவு எடுத்துக்கோங்க. அதை வச்சு நல்லா இந்த மாதிரி வந்து தேய்ச்சி கொடுங்க. இது மூலயமா வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க சின்ன சின்ன மண் இது எல்லாமே நம்மளுக்கு வெளியே வர ஆரம்பிச்சிடும். 3 மாவில் ஏதாச்சும் ஒரு மாவு எடுத்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி வெளியே வச்சு நல்லா தேய்ச்சிருங்க. இந்த மாதிரி தேய்க்கும் போல வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் ஸ்க்ரப் இருக்கும்ல, அதை வச்சு நல்லா தேய்ச்சிங்க அப்படின்னா நல்ல மண் துகள்கள் எல்லாமே வெளியே வர ஆரம்பிச்சிடும். நான் வாங்கின பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு கோட்டிங் வந்து காவி பவுடரில் கொடுத்துருப்பாங்க போல். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தேய்க்க கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நீங்கள் பாத்திரத்தை ப்ளெயினாக வந்து அரிசி கழுவின தண்ணியில் 2 டேஸ் வச்சுட்டு அப்படியே வந்து டைரெக்டாக யூஸ் பண்ணாதீங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து ஒரு தடவைனாலும் நல்லா ஸ்க்ரப் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த அழுக்கு எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள் எவ்வளோ தூரம் வந்து வெளியே வர ஆரம்பிக்குதுன்னு. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து சீசனிங் பண்ணோம்னா கொஞ்சம் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க. இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரிமைனிங் இருக்க பாத்திரத்தையும் நான் இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி எடுக்கும் போல் அந்த மேலே இருக்க கோட்டிங் எல்லாமே வந்து நம்மளுக்கு சேர்ந்து வர ஆரம்பிச்சிடும். காவி பவுடரில் இன்கேஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எங்கள் சின்னத்தையுமே ஒரு மெத்தடு சொன்னாங்க. ஆனால் அது வந்து எனக்கு இங்கே பாசிபிளாக இல்லை. ஸோ அதனால் அந்த மாதிரி நான் வந்து ட்ரை பண்ணல. அவங்கெல்லாம் மண் பாத்திரம் வாங்கும் போல் வந்து பார்த்திங்கன்னா அடுப்பில் வச்சு பெரிய பாத்திரம் அதாவது அண்டா மாதிரி எடுத்து அதில் தண்ணி நல்லா ஊற்றிட்டு நல்லா கொதிக்கிற நேரத்தில் இந்த மண் பாத்திரம் எல்லாத்தையும் உள்ளே போட்டுருவாங்களாம். அந்த மாதிரி போட்டு நல்லா ஒரு மணி நேரம் தடன்னு ஃபுல்லாக கொதிக்க விடுவாங்களாம். ஸோ அந்த மாதிரி கொதிக்க விட்டு எடுத்தோம்னாலே போதுமா. நம்ம இந்த மாதிரி இவ்வளோ பெரிய சீசனிங்லாம் எதுவுமே பண்ண வேணாம், சிம்பிளான வழின்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கு வந்து சென்னையில் கண்டிப்பாக பாசிபிளே இல்லை எனக்கு. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி தான் வந்து பண்ணேன்.
நான் மாவு போட்டு நல்லா தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து பாத்திரத்தில் தண்ணி வந்து வடிஞ்சதுக்கப்புறம் எந்த குக்கிங் ஆயில்னாலும் சரி அந்த எண்ணெயை வந்து உள்ளே வெளியே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துருங்க எல்லா பாத்திரத்துக்குமேவும். ஸோ இந்த மாதிரி கொடுக்கும் போல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்கும் பாத்திரம் நம்மளுக்கு, அதுக்காகத்தான். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மேலே வெயிலில் வந்து நல்லா ட்ரை பண்ண வச்சுட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா காலையில் ரெடி பண்ணி வச்சேன். ஸோ நம்ம அடிக்கிற வெயிலுக்கு இப்போலாம் ஆஃப்டர்நூனே நம்மளுக்கு நல்லா ரெடியாக ஆரம்பிச்சிரும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் தேய்ச்சி ஒரு ஹாஃப் டே வந்து நல்லா மேலே வெயிலில் வந்து காய வச்சுருங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆசை மீன் குழம்பு வந்து மெயினாக இந்த மாதிரி மண் சட்டியில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆனால் ரேட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருந்துச்சு நிறையா இடத்துல. எனக்கு சிறுவாபுரியில் தான் இவ்வளோ ரேட்டு கம்மியாகவே கிடச்சிச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கையோட தேவைப்படுற பாத்திரம் எல்லாத்தையும் மொத்தமாகவே வாங்கி வச்சுட்டேன். நம்ம எண்ணெய் தேய்ச்சி ஒரு ஹாஃப் டே வந்து மேலே வெயிலில் காய வச்சிட்டோம்னா நல்லா அப்சர்வ் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாத்திரத்தில் நல்லா தண்ணி ஊற்றணும். நல்ல தண்ணி ஊற்றிக்கோங்க, ஃபுல்லாக ஊற்றிட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதை வந்து நல்லா தடன்னு நம்ம கொதிக்கிற வரைக்கும் அந்த பாத்திரத்தில் வந்து தண்ணி இருக்கணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அந்த தண்ணியை வந்து டிஸ்போஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி பண்ணுறனால வந்து பார்த்திங்கன்னா மண்ணோட ஸ்மெல் எதுவும் இருக்காது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் தண்ணியில் நனைய வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த அரிசி கழுவுற தண்ணியிலலாம் வச்சிட்டிங்க அப்படின்னா அதில் ஒரு ஸ்மெல்லு வராது. நீங்கள் டைரெக்டாக 2 நாள் வந்து நம்ம சாதம் வடித்த தண்ணியெல்லாம் வச்சிங்க அப்படின்னா அதில் வந்து ரொம்ப ஸ்மெல்லு வரும். அந்த ஒரு மாதிரி ஸ்மெல்லு இருக்கும். அந்த ஸ்மெல்லு போகிறதுக்கும் இந்த மாதிரி தண்ணி கொதிக்க வைக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதன்னு இல்லை, நீங்கள் எப்போ மண் பாத்திரத்தை நீங்கள் ஸ்டவ்வில் வச்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் மீடியம் ஃப்ளேமில் வைங்க. குழம்பு கொதிக்கிற நேரத்தில் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். சம்டைம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மண் பாத்திரம் வந்து கிராக் விழுகும். அதுக்காகத்தான் லோ ஃப்ளேமில் இருந்து ஹை ஃப்ளேம் மாற்றிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஷ் மேரினேஷன் மாதிரி ஒன்று ட்ரை பண்ணேன். ஸோ அது வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு சீசனிங் பண்ண அந்த கடாய் தான் எடுத்திருந்தேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோ அளவுக்கு மத்தி மீன் சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதோட கை நிறைய சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், இதோட வந்து 2 தக்காளி அடித்து பேஸ்ட் மாதிரி சேர்த்துருந்தேன். ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா கஸ்தூரி மெத்தி கொஞ்சம், மசாலா ஐட்டம்னு பார்த்திங்க அப்படின்னா மல்லித்தூள் 2 ஸ்பூனு, அதுக்கப்புறம் வந்து சீரகத்தூள், மிளகுத்தூள் எல்லாமே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதோட வந்து பார்த்திங்கன்னா நம்ம குழம்பு மிளகாத்தூள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா மல்லித்தூள் மட்டும் சேர்த்திங்கனாலே போதும், கரெக்டாக இருக்கும். இதோட வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் வந்து நல்லா தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா வந்து மேரினேஷன் பண்ணி வச்சுருங்க. குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 அன் ஹவர்னாலும் நல்லா ஊறணும். உப்பு சேர்த்து பண்ணி வச்சுருங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பாத்திரத்தெல்லாம் வந்து யூஸ் பண்ணும் போல் 1 டைம் 2 டைம்னாலும் வந்து பார்த்திங்கன்னா வேக வைக்கிற மாதிரி யூஸ் பண்ணுங்கள். தாளிக்கிற மாதிரி இல்லாமல், அதாவது டைரெக்டாக எண்ணெய் ஊற்றி தாளிக்கிற மாதிரி இல்லாமல் ஒரு பருப்பு கடையிலோ இல்லை ஒரு கீரை கடையிலோ இல்லைனா கூழோ இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பாத்திரம். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து தாளிக்க வேணாம் அப்படிங்கிறனால இந்த மாதிரி வந்து மேரினேஷன் பண்ணிட்டேன். ஸோ பண்ணது வந்து ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து நான் ஸ்டவ்வில் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் யூஸ் பண்ணேன். ஸோ அது நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வெந்து கிடைக்கும்ல, அதுலேயே மீனில் இருக்க தண்ணியே வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் வேகிறதுக்கு. மேற்கொண்டு இந்த ரெசிபிக்கு எதுவும் தண்ணி சேர்க்க தேவையில்லை. இடையில மட்டும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ மீன் வந்து பார்த்திங்கன்னா 10 நிமிஷத்தில் நம்மளுக்கு ரெடி ஆயிரும். ஸோ ஃபைனலாக இறக்கறதுக்கு முன்னாடி நல்லா நிறைய பெப்பர் தூள் போட்டுக்கோங்க. நான் வந்து நல்லா 2 டீஸ்பூன் வந்து ஃபுல்லாக போட்டிருந்தேன். ஸோ இது மத்தி மீனுங்கிறனால முள்ளெல்லாம் கொஞ்சம் உடஞ்சி தான் வந்துச்சு. ஸோ இந்த முள்ளெல்லாம் வந்து சேர்ந்தே சாப்பிடும் போல டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த முள்ளெல்லாம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கறி மீன் இந்த மாதிரிலாம் வந்து செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. நம்மளுக்கு ஒரு குயிக்காக ஒரு 10 நிமிஷத்தில் வேலையும் ஆயிடுச்சு. ஸோ மீன் வந்து நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலே கருவேப்பிலை இல்லைனா கொத்தமல்லி தழை போட்டு இறக்கினீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். நார்மலாக ஒரே மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ரெடி பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மத்தி மீன் முள் வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாகவும் இருக்காது. ஸோ அடுத்து பெரிய பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கூழ் தான் வந்து செஞ்சோம். ஸோ ஒரு டைம் இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயெல்லாம் ஊற்றி தாளிக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த வீடியோ ஏதாச்சும் ஒரு வகையில் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.